இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரிஸ் டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி நடத்துகிற துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இந்த மாதம் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. அதாவது 27/12/2025 அன்று நடக்கக்கூடிய தேர்வுக்கு தேவையான தமிழ் பாடங்களை நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இலக்கண பகுதியை முழுசாக முடிச்சாச்சு. இப்போ செய்யுள் பகுதிக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அழகார்ந்த தமிழே அப்படின்ற ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கேன். இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு தொகுதி 1 அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதனை எழுதினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசமாணிக்கம். இப்போ பாடலை பார்த்துடலாம். அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இப்போ நான் வாசித்தது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இதனுடைய பொருளை பார்த்துடலாம். அன்னை மொழியே, அதாவது தனது தாய்மொழி ஆகிய தமிழை அன்னை மொழியே அப்படின்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை தான் இந்த பாடலில் பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. என்ன பாருங்க, அழகார்ந்த செந்தமிழே. தமிழ் எப்படிப்பட்ட மொழியாம்? அழகான செந்தமிழே. செம்மைனா செழுமையான மொழி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னை, அதாவது பழமைக்கும் பழமையான மொழி, பழமையான மொழிகளுக்கெல்லாம் பழமையான மொழியாகிய நறுங்கனியே. இங்கே மொழி என்னன்னு சொல்கிறாரு? ஒரு கனியோடு ஒப்பிடுகிறார். கனினா என்னது? பழம். பழம்னாலும் பழமைன்னு தான் அர்த்தம். நறுங்கனியே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல குணங்களை, நல்ல இனிமையான சாறுகளை கொண்ட கனியே, பழமே அப்படின்னு குறிப்பிடுறாரு. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாருன்னா, அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரி கண்டம் அப்படின்ற ஒரு நாடு இருந்தது. அது கடல்ல மூழ்கிடுச்சு. அந்த நாட்டை ஆண்டது முழுமையாக தமிழ் மொழியே, வேறு மொழிகள் கிடையாது அப்படின்னு வரலாறு உண்டு. இன்றும் கடலுக்கடியில் அந்த குமரி கண்டத்தினுடைய சில நிலப்பகுதிகளை பார்க்க முடிகிறது. குமரி கண்டத்தை ஆட்சி செய்ததனால் நமது தமிழ் மொழியை அவர் பேரரசு அப்படின்னு குறிப்பிடுறார். ஏன்னா வேறு மொழியே அங்கு உள்ள வரல, நிலைத்து கடைசி வரைக்கும் ஆட்சி செய்தது தமிழ் தான். அப்படிங்கிறதுனால தான் அதனை மண்ணுலக பேரரசு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்தது தென்னன் மகளே, அதாவது தென்னன் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாருன்னா பாண்டிய மன்னர்களை குறிப்பிடுகிறார். ஏன் பாண்டிய மன்னனுடைய மகள் என்று தமிழை அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்ததனால் அவர்களுடைய மகளாக தமிழை குறிப்பிடுகிறார். திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறள் போன்ற உலக புகழ்மிக்க நூல்களை உடையவளே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னரும் பாப்பத்தே, அதாவது 10 பாட்டு நூல்களை குறிப்பிடுறாரு. இனிமையான 10 பாட்டு நூல்களை உடையவளே அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 பாட்டு நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபானார் ஆற்றுப்படை, பெரும்பானார் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். இப்போ இந்த நூல்கள்லாம் என்னது? 10 பாட்டு. இதில் ஏதாவது ஒரு நூலை கொடுத்து இது என்ன பாடல் வகையை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். இல்லைனா 10 பாட்டு நூல்கள் இது அப்படின்னு சொல்லி கீழே சில ஆப்ஷன்ஸை உங்களுக்கு கொடுத்து கேள்வி கேட்கலாம். அடுத்த லைனில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. என் தொகையே, என் தொகையனா 8 தொகை நூல்களை தான் அவர் அப்படி குறிப்பிடுறாரு. 8 தொகை நூல்களை பெற்றவளே. 8 தொகை நூல்கள் என்னெல்லாம்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து நற்கணக்கே, இதில் பார்த்தீங்கன்னா நற்கணக்கே அப்படின்னு அவர் சொல்கிறது நல்ல 14 கீழ்கணக்கு நூல்களை உடையவளே அப்படின்னு சொல்கிறாரு. 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னான் 40, இனியவை 40, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, பழமொழி 100, ஐந்தினை 50, ஐந்தினை 70,
திணைமொழி 50, திணை மாலை 150, கார் 40, களவழி 40, கைநிலை. அடுத்து பாருங்க, மண்ணுன் சிலம்பே, அதாவது நிலைத்த புகழுடைய சிலப்பதிகாரத்தை உடையவளே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மணிமேகலை வடிவே, அதாவது வடிவுனா அழகுன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாரு, அழகான மணிமேகலையை உடையவளே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே அப்படின்னு கடைசியில் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தமிழை பற்றி நினைச்ச உடனே பொங்கி எழும் நினைவுகள், அதாவது நிறைய விஷயங்கள் அவருக்கு நினைவுகளில் வந்துக்கிட்டே இருக்கான். அவ்வளவு சிறப்பு மிக்க புகழ்களை, பெரிய பெரிய விஷயங்களை தமிழ் உள்ளடக்கி இருக்கு. அதெல்லாம் என் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால அந்த நினைவுகளோடு சேர்ந்து தலை வணங்கி உன்னை வாழ்த்துகின்றோம் அப்படின்னு பாடி முடிக்கிறாரு. இன்னைக்கு இந்த பாடத்தை இங்கே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் இந்த பாடத்தை நான் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.